ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா ஃபோன் பண்றாரு. யாரு தானோ? கம்பெனி காலுங்க. அண்ணே. அம்மா தனோ, எங்கம்மா இருக்க? வீட்ல தானே இருக்கேன். மாப்பிள்ள வீட்ல இருக்காராமா? அவரு ஹால்ல டிவி பார்த்துட்டு இருக்காருன்னு. ஏன்னு கேக்குறீங்க? மா, உன் வீட்டு வாசல்ல ஒரு கோயில் இருக்குல்லம்மா, அங்கதாம்மா இருக்கேன். அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? எங்க வீட்டு வாசல்ல இருக்கீங்களா? ஆமாம்மா. அம்மா உனக்கு மாப்பிள்ளைக்கு அணுக்கெல்லாம் ட்ரெஸ், பொங்கல் சீரு, பொங்கல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கம்மா. வெளில வந்து வாங்கிட்டு போறியா? அண்ணே. என்னம்மா, மாப்பிள்ளைய பத்தி யோசிச்சு தாயங்கிறியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. புரியுதுமா. மாப்பிள்ளை என்ன பார்த்தா கோவப்படுவார்னு தான் வீட்டுக்குள்ள வராம வெளியிலே நிக்கிறேன். அவருக்கு தெரியாம வந்து வாங்கிட்டு போயிறேன். சொந்த தங்கச்சிய யாருக்கும் தெரியாம யாரோ பாத்துட்டு போற மாதிரில பாத்துட்டு போறேன். அண்ணே, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அண்ணே. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். பரவாயில்லம்மா, என் தங்கச்சியை பார்க்க வந்தேன். எங்க வச்சு பார்த்தா என்ன? நீ வாமா. சரிங்க அண்ணே, நீங்க அங்கேயே இருங்க, நான் வெளியே வரேன். சரிம்மா. அண்ணி, என்ன நீ அவசரமா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க? என்னாச்சு நீ? கையில் இப்படி வா. என்ன நீ, என்னாச்சு? வெளியில என் அண்ணன் வந்திருக்காருமா, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்திருக்காரா? உள்ள வராம ஏன் வெளியவே நிக்கிறாரு? உள்ள கூப்பிட வேண்டியதானே? என்ன கையில் ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்திருந்தப்ப உன் அண்ணன் எவ்வளவு பிரச்சனை பண்ணி எப்படி திட்டி அனுப்புனாரு. அப்புறம் எப்படிமா அவர் உள்ள வருவாரு? அதான் அவருக்கு தெரியாம வாசல்ல நிக்கிறாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, அண்ணி, வாசல்லே நிக்க வச்சு பேசி அனுப்புனா அது மரியாதையா இருக்குமா? நான் வந்து பேசி உள்ள வர சொல்றேன். இல்லம்மா, வாங்க அண்ணி. கையில் கையில். அண்ணே. தனோ, மா, என்னம்மா நீ நல்ல நாளதுமா கண்ணை கலங்கிட்டு? நீ முதல்ல கண்ணத்தோட. அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொடுத்துட்டாருன்னு. இத்தனை வருஷம் தான் நம்மள பிரிச்சு வச்சு ஒருத்தர் பாத்துக்க முடியாதபடி கஷ்டப்படுத்தினாருன்னா, இப்ப பக்கத்துல இருந்தோ விலகி நிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாருன்னு. விடுமா, நம்மளால என்ன பண்ண முடியும்? நடக்கிறது நடந்துருச்சுன்னு மாப்பிள்ளையால மறந்து எங்களை ஏத்துக்க முடியல. செஞ்ச தப்ப சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டோம். அதை தாண்டி என்னமா பண்ண முடியும்? அன்னைக்கு ஏதோ மூர்த்தி உங்களை பார்த்ததும் கோவத்துல அப்படி நடந்திருப்பான். நீங்க அதே மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வாசல்லே வந்து நின்னுட்டா எப்படி? இப்படி வீட்டு வாசல்லே வச்சு பாக்குறது மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. நீங்க உள்ள வாங்க ப்ளீஸ். மூர்த்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் கோவப்படாம நான் பாத்துக்கிறேன். வாங்க ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காதம்மா. நீ பெருந்தன்மையா வீட்டுக்குள்ள வான்னு சொல்ற, ஆனா மாப்பிள்ள அப்படி நினைக்க மாட்டாரம்மா. ஐயோ இல்ல, அவர் பேசுறதுல இருந்தே தெரியுது எங்க மேல எல்லாம் எவ்வளவு கோவத்துல இருக்காருன்னு. அவரு இன்னும் பழச எதுவும் மறக்காம எங்களை பகையாளையா தான் பாக்குறாருமா. ஐயோ இல்ல, நேத்து மாதிரி நீ சொன்னு உள்ள வந்தா அவரு திரும்ப எங்க மேல கோவப்பட வாய்ப்பு இருக்குமா. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை போய் பதிலுக்கு நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டா இருக்கிற சண்டையை ஊதி பெருசாக்குன மாதிரி ஆயிடாதாமா. நாம சண்டை போட்டுக்கிறதுனால நஷ்டம் யாருக்கு? என் தங்கச்சிக்கு தானே. புருஷனா கூட பிறந்தவங்களான இக்கட்டான நிலைமையில இவளை நிப்பாட்ட நான் விரும்பலமா. ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம சாகுற வரைக்கும் அங்க காலடி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா.
அப்படி இருக்கும்போது நேத்து அவ்வளவு நடந்து நான் இங்க வந்திருக்கேனா அதுக்கு ஒரே காரணம் என் தங்கச்சி தனம் மட்டும்தாம்மா. ஏற்கனவே எங்களுக்குள்ள இருந்த சண்டையில இவளை பிரிஞ்சு 8 வருஷம் ஆகுது. ஒரு அண்ணனா இவளுக்கான என்னோட கடமைகளையும் சரி இவளோட தேவைகளையும் சரி என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுமா. இவளுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லம்மா. பண்ணது கிடையாதுன்னு சொல்றதை விட பண்ண முடியலன்னு தாமா சொல்லணும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தனம் எங்க இருக்கா என்ன பண்றான்னு ஒரு தகவலும் எல்லாம் போயிடுச்சுமா. ஆனா அம்மா தனத்தை பத்தி சொல்லி அழுகாத நாளே இல்லம்மா. நானும் தனத்தை மறக்கல. இப்படி ஒரு பிரச்சனை நடக்காம இருந்திருக்கலாம்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லம்மா. சரி, முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? எதையும் மாத்த முடியாதுல்ல. தனோ, இது வரைக்கும் உனக்கு செய்ய முடியாம போன எல்லாத்தையுமே இதுக்கப்புறமா செய்யணும்னு நினைக்கிறேம்மா. அதான் இந்த வருஷத்தோட முதல் விஷயமா உனக்கு பொங்கல் சீர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, மாப்பிள்ளை கிட்ட நீ என்ன சொல்லுன்னு தெரியாது, அது உன்னோட திறமை. என் பொண்டாட்டி கூட தெரியாம நானும் அம்மாவும் போய் நேத்தே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டோம். ஆனா நேத்தே வந்திருக்கணும். ஆனா உன் அண்ணி நடந்த பிரச்சனையில கோவமா இருந்தா அவளை சமாளிச்சுட்டு வர முடியல. அதான் அண்ணன் இப்போ வந்திருக்கேன். மா, எது எப்படியோம்மா, உன்னை இன்னைக்கு பார்த்து பொங்கல் சீர் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா. புடி. அப்புறம் அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க, மறக்காம சாப்பிட்றணும். என்னம்மா பார்த்துட்டு இருக்க? புடிமா. வாங்கிக்கோங்க நீ. பொங்கல் சீரு. யோ, என்ன தைரியம் இருந்தா திரும்ப இங்க வந்திருப்ப? எதுவும் பேசாதடி. எனக்கு தெரியாம உங்க அண்ணனை வந்து பாக்குறியா? உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். நீ சும்மா இருக்க. ஏயா, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்ப இங்க வந்த? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? ஏய் மூர்த்தி, நல்ல நாள் அதுமா என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்காத கயல். இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. சரியான மானம் கட்டவனா இருக்கா? எனக்கு அண்ணன் வாய்க்கு வந்து பேசுறீங்க. ஏதாவது பேச ஆரஞ்சு பல்ல தட்டிடுவேன்.